அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய கனவு எவ்வளவு பெரிதாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்மளோட உழைப்பும் பெரிதாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 1 எக்ஸாமுக்கு எதுக்காக முதல்ல படிக்க போகிறோம், அதோட நன்மைகள் என்ன, அது படித்தா குரூப் 2 குரூப் 4க்கு என்னென்ன யூஸு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். குரூப் 1க்கு படித்தா கண்டிப்பாக குரூப் 4 கிளியர் பண்ண முடியும். ஸோ குரூப் 1க்கு படிக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஜாப் உறுதியாயிரும். அது எப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். இந்த மாதிரி தெளிவாக உங்களுக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்ககிட்ட ப்ரோ எப்படி படிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம கேட்போம். இப்போ அவர் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் படிச்சுட்டு குரூப் 1 குரூப் 2 எதுவுமே கிடைக்காம, குரூப் 4 கூட கிடைக்காம இருக்கிறவர் என்ன சொல்லுவார்னா, வருஷம் ஒரு 7,000லேருந்து 10,000 போஸ்ட் குரூப் 4க்கு போடுவாங்க. படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நாம் ஈஸியாக குரூப் 4க்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட மைண்ட் செட்டை சொல்லுவார். நாம் ஆக்சுவலி குரூப் 1 படிக்கிறதுக்காக இறங்குவோம். நம்ம ஒரு டெப்டி கலெக்டராகவோ இல்லை டிஎஸ்பியாவோ ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு கேட்டால் இதெல்லாம் சொல்லுவார். குரூப் 4க்கு படி, உள்ள ஜாபுக்குள்ளே போயிரு, அப்போ தான் உனக்கு வீட்லேயும் கஷ்டம் தீரும், எல்லாமே கஷ்டமாக போயிடும். கஷ்டம்லாம் தீரும். குரூப் 4க்கு உள்ளே போயிரு, எப்படியா ஜாபுக்குள்ளே ஜாபுக்கு போயிட்டு குரூப் 1 குரூப் 2 கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியாவை கொடுப்பாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா உண்மையில் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதிலேருந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். நான் படிக்க வரும்போது என்னையும் இப்படி தான் சொன்னாங்க. நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு ஜாப் வாங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த 3 ஜாபுக்கும் என்னென்ன ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். குரூப் 1 குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 விட எதனால் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் நிறைய சொல்லிட்டேன். குரூப் 4 ஜாபுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது, குரூப் 2A ஜாபில் என்னென்ன கஷ்டம் இருக்குது, உள்ளே போன பிறகு மற்றவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் குரூப் 1க்கு நம்ம எப்படி படித்தா குரூப் 2 குரூப் 4 ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குரூப் 1 எக்ஸாம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம். குரூப் 4 பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம். ஸோ டிகிரி லெவல் எக்ஸாமுங்கும்போது பார்த்திங்கன்னா நாம் ஸ்கூல் புக்கும் படிக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கும் படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு யூனிவர்சிட்டி கீழே டிகிரிலாம் முடிச்சுட்டு வரோம். ஸோ யூனிவர்சிட்டி புக்ஸ்லாம் கேட்பாங்க. அதை தொகுத்து தான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்லாம் புக்ஸ் எழுதுவாங்க. ஸோ நம்ம அந்த லெவலுக்கு படிக்கணும். படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். ஆனால் குரூப் 4 எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 99% ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க, வேறு எங்கேருந்தும் கேட்கல. ஸோ குரூப் 4க்கு அது மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா. குரூப் 1 எக்ஸாமில் ஜென்ரல் நாலேஜ் 175 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 4ல் 75 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ் 25, இதுலேயே மேக்ஸ் 25. இதில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே டாபிக் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். என்னென்னா குரூப் 4க்கு 6 to 12th வரை படித்தா போதும். இங்கே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு படிக்கணும். ஓகேவா. இது ஜென்ரல் நாலேஜ். அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியங்களுக்கு 10 மார்க் கேட்பாங்க. குரூப் 1 படிக்கிறவங்க நல்லாவே தெரியும், 10 மார்க்கில் நம்ம எவ்வளோ முடியுமோ அது கண்டிப்பாக எடுத்து ஆகணும். இந்த தமிழ் லிட்ரேச்சருக்கு நம்ம 6 to 12th வரை உள்ள எல்லா இலக்கியங்களும் நம்ம படித்து தான் ஆகணும். தமிழ் புக்கில் உள்ள இலக்கியங்கள், நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தமிழ் இலக்கியங்கள் படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் 10 திருக்குறள் இருக்குது. திருக்குறளும் பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் உள்ள திருக்குறள் தான் கேட்குறாங்க. ஸோ அதுவும் நாம் படித்து தான் ஆகணும். இங்கே தமிழ் லாங்குவேஜுக்கே 100 கொஸ்டின் இருக்கிறதுனால நாம் தமிழுக்குன்னு அதாவது இலக்கியத்துக்கும் திருக்குறளுக்கும் தனியாக ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரல் நாலேஜில் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குரூப் 1ல் ஒரு 100 டாபிக் படிக்கணும்னா குரூப் 4க்கு அதே இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 டாபிக் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ குரூப் 1க்கு நாம் நிறைய படிப்போம். அந்த அளவுக்கு படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஜிஎஸ் தரவாயிரும். தமிழ் மட்டும் தனியாக படிக்கணும். இப்போ குரூப் 2ஏனா இங்கிலீஷ் தனியாக படிக்கணும். ஓகேவா.
குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து தனியாக படிக்கணும். ஆனால் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒன்றா தான் நினைக்கணும். ஸ்டாண்டர்ட் தெரில இப்போ படிச்சிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். குரூப் 1 எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்குது. நாம் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு டெய்லி தமிழ் படிக்கிறோம், ஜென்ரல் நாலேஜ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். ஓகேவா? குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிறோம். ஃபுல் எஃபோர்ட் போட்டு எழுதுறீங்க இந்த வருஷம். ஓகேவா? இன்னும் 90 நாள் இருக்குது. ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க. குரூப் 1 நமக்கு கிடைச்சாலும் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு படிக்கிங்க. இப்போவே குரூப் 4 டார்கெட்டை வைக்காதுங்க. ஆனால் தமிழும் படிங்க, எல்லாமே படிங்க. ஓகேவா? 6ஆம் தேதி 9ஆம் மாதம் நம்ம வந்து எழுதுகிறோம். அப்போது வந்து நாம் வந்து ஒரு 125 எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஸ் ஆகிட்டா மெயின்ஸ் படிக்கிறோம், அது வேறு ரீசன். இப்போ ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து எதனால் ஃபெயில் ஆனோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஜிஎஸில் எங்கெங்கே தப்பு விட்ருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் வந்து டேட் வந்து 24/10/2026. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கும் குரூப் 2 எக்ஸாமுக்கும் 45 நாள் கேப் இருக்குது. இந்த 45 நாளில் நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அதை கரெக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷன் பண்ணும்போது நாம் நல்லா படிச்சிட்டோம்னா குரூப் 2 கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? குரூப் 2வும் குரூப் 4ம் பார்த்திங்கன்னா ஒரே சிலபஸ் தான். 100 லாங்குவேஜ் பேப்பரு, அப்புறம் 100 ஜிஎஸும் மேக்ஸும் சேர்த்து. இதே மாதிரி தான் குரூப் 4ல் 100 தமிழ் மட்டும், அப்புறம் 75 ஜிஎஸ், 25 மேக்ஸு. ஸோ குரூப் 2வும் குரூப் 4ம் ஒன்று தான். நம்ம ஜிஎஸ் வந்து குரூப் 1லேயே செக் பண்ணிடணும். 45 நாள் முன்னாடியே செக் பண்ணிட்டு நம்ம என்ன தப்பு விட்ருக்கோங்க தான் 45 நாளில் கரெக்ட் பண்ணால் குரூப் 2 கிளியர் பண்ணலாம். இதே நீங்கள் குரூப் 2ல் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா 60 நாள் இருக்குது உங்களோட மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணதுக்கு. என்ன தப்பு பண்ணாலும் இந்த 60 நாளில் கண்டிப்பாக திருத்திக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் குரூப் 1 படிச்சிங்கன்னா உங்களால் குரூப் 1 கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஜாப் நீங்கள் வந்து 2026 பாஸ் பண்ணிவிட்டு 2027 கண்டிப்பாக ஒரு ஜாப் கிளியர் பண்ண முடியும். தப்பு பண்ணுறது மனித இயல்பு. அதை கரெக்ஷன் பண்ணாதது தான் நம்மளோட தப்பு. பார்த்துக்கோங்க, தப்பை திருத்திக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது. ஸோ இப்போவே எனக்கு குரூப் 1 வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க. குரூப் 1க்கும் படிங்க. நாளைக்கு நீங்கள் டெப்டி கலெக்டராகவோ டிஎஸ்பியாவோ ஆகி காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கும் பெருமை, உங்கள் ஃபேமிலிக்கும் பெருமை. ஸோ படிக்க ஆரம்பிங்க. வேண்டான்னு குரூப் 1 ஒதுக்காதீங்க. படித்தா என்னென்ன நன்மை இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஜிஎஸ்க்கு நீங்கள் நிறைய எஃபோர்ட்டே பண்ணலாம். நீங்கள் குரூப் 1க்கு போடுற ஜிஎஸ்ஸு ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி ஜிஎஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்கே எடுக்கண்டா. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஜென்ரல் நாலேஜில் 75 மார்க்கில் குரூப் 4ல் நீங்கள் கண்டிப்பாக 55 to 60 ஈஸியாக எடுக்கலாம். 55 60 ப்ளஸ் கூட எடுக்கலாம். மினிமம் 55 ப்ளஸ் நாம் வந்து எடுக்கலாம். இப்போ உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எல்லாருக்குமே டஃப்பாக தான் கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜில் நம்ம எவ்வளோத்துக்குள்ளே மார்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வேலை வந்து உறுதியாகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி வந்து எல்லாருமே படிக்க தயாராக தான் இருக்கிறாங்க. உண்மையிலே எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் படிக்கிறாங்க, அதுக்கு மேலேயும் படிக்கிறாங்க. இங்கே உள்ள பிரச்சனை அப்படி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிகாட்டுதல் தான் முத பிரச்சனை. நீங்கள் குரூப் 1 படிக்கணும் அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்டாலுமே அவங்க சொல்கிறது என்னென்னா சேஃபாரு, ஏதாவது ஒரு ஜாப் வாங்கு, ஜாப் போயிட்டு குரூப் 2 குரூப் 1லாம் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அன்எம்ப்ளாய்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்கும். நாம் இப்போ படித்து வேலைக்கு போயிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா அதை நாம் வந்து வேலைக்கு போன அப்புறம் ரிவிஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். வேலைக்கு போயிட்டிங்கன்னா வேலையை பற்றி மட்டும்தான் யோசிக்க தோணும். சம்டைம்ஸ் ஃபேமிலிலேயே நிறைய பிரச்சனை வரும். அதனால் வேலையை நம்ம முடிக்க முடியல, நம்மளை அவங்க இப்படி திட்டாங்க, இவங்க திட்டாங்க அப்படிங்கிற மனநிலைலாம் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எங்கேயும் தவறான மிஸ்கைடன்ஸில் பண்ணிடாதீங்க. முக்கியமாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த வேலையை தட்டி தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 30 வருஷம் நாம் தான் வேலை பார்க்க போகிறோம். அது குரூப் 1ல் வேலை பார்க்க போகிறோமா, குரூப் 2ல் வேலை பார்க்க போகிறோமான்னு நாம் தான் முடிவு பண்ணணும். குரூப் 1 குரூப் 2 பார்த்திங்கன்னா ஹையர் ஆஃபீஸர், நமக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ நாம் சொல்கிறத நிறைவேற்றுறதுக்கு நிறைய ஆள் இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஆமாம் சாமி, சொல்லுங்கள் சாமின்னு மட்டும்தான் நம்ம குரூப் 4லேயும் குரூப் 2லேயும் சொல்லுவோம். ஸோ எந்த நிலைமை வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. 1 or 2 இயர்ஸ் தான் நம்ம கஷ்டப்பட வேண்டியது மாதிரி இருக்கும். ஆனால் அதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு இருக்கும். அடுத்து தோல்வி பயம்.
நாம் வந்து உண்மையிலே தோற்கிறத விட அதுக்கான பயம்தான் நமக்கு ரொம்ப வலி தரும். இது வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். முக்கியமாக நானே பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். தோல்வி வந்து இதை வந்து தாண்டி தான் வரணும், வேறு வழியே கிடையாது. பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி நல்லா படிங்க, காலையில் இருந்து நைட்டு வர படிங்க, டயர்டான பிறகு தூங்குங்க. இந்த பயம் வந்து நமக்கு வரவே வராது, ஓவர் திங்கிங் வரவே வராது. டயர்டாகி இதுக்கு மேலே நம்ம பாடி தாங்காது அப்படின்னு நம்ம மைண்டு சொன்னோடனே படுத்திங்கன்னா தூக்கம் வந்துடும், இந்த பயம் போயிடும், ஓவர் திங்கிங்லேருந்து எல்லாமே போயிடும். அடுத்தது சமூக பிரச்சனைகள். நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேஷன் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னே நிறைய இருக்கும். உண்மையிலேயே சொல்ல தான் செய்வாங்க. எப்போ வேலைக்கு போகிற, எப்போ கல்யாணம் பண்ண போகிற, இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கிடவே கூடாது. இது வந்து ரொம்ப மோசமான பிரச்சனை. இதை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவர் மைண்ட் செட். அதாவது நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், குரூப் 4 வேலை வேண்டாம், அதோட குரூப் 4க்கு படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், மிடில் கிளாஸ் பீப்புளோட ஹையஸ்ட் ட்ரீமே குரூப் 4 தான். மிடில் கிளாஸ் மைண்ட் செட் பசங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வந்து பணக்காரங்களாக இருக்கலாம், உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 டார்கெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க. ஸோ மிடில் கிளாஸ் பசங்க என்ன குரூப் 1 பாஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கா என்ன? உண்மையிலே தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 70 போஸ்ட் போடுறாங்கன்னா அதில் 50% பீப்புள் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் தான் போகிறாங்க. அதாவது என்னென்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாராலையுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் பீப்புளில் நிறைய பேர் வந்து 1 லட்ச ரூபா கட்டி அகாடமியில் ஜாயின் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் மிடில் கிளாஸ் தான், ஓகேவா? மிடில் கிளாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு லைஃப்பை வந்து சர்வே பண்ண முடியும், பெரிய பெரிய ஆடம்பரமான பொருட்கள் வாங்க முடியாது. அதுதான் மிடில் கிளாஸ். இங்கே வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா அஃபோர்ட் பண்ணி போகிறாங்க. நிறைய பேர் வந்து அகாடமி போகாமையும் கிளியர் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் புவர் பீப்புளாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம், ரிச் பீப்புளாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே உங்களோட மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். முக்கால்வாசி நிறையா கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து குரூப் 1 வந்து ஏம் பண்ணுறதே இல்லை. உண்மையான ரீசன் வந்து நம்மளை மனசுலேயே நம்ம வந்து நம்மளாம் ஏழை, நமக்கெலாம் கிடைக்காது அப்படின்னு தப்பான மைண்ட் செட்டை நீங்களே வச்சுக்கிறீங்க. நாமளே வச்சுக்கிறோம். இதுதான் முக்கியமான ரீசன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எஸ்ஏ எக்ஸாமில் ஸ்டேட் ரேங்க் வந்து 136 எடுத்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காம்படிஷன் யாராக வேணாலும் இருக்கட்டும், எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும், நான் டாப் 50க்குள்ளே வருவேன்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன். 2 லட்சம் பேர் எழுதுனால நானும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவல் ரேங்கில் வந்து வந்துட்டேன். ஸோ நீங்களும் வர முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையை நமக்கு உருவாக்குது. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்டா சாமி, இந்த அன்எம்ப்ளாய்டை விட்டு ஓடிடணும், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம், நமக்கு எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படிங்கிறதான் ஒரு 30 வருஷம் சிறை வாழ்க்கை மாதிரி நம்மளை வாழ வைக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு நிறையா டெஸ்ட் பேஜ்லாம் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். 1000 ரூபாய்க்கு எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு கொடுக்குறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நான்லாம் இப்போ பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா அதுக்கான எஃபோர்ட் எவ்வளோ போடுறது தெரியுமா? டெய்லி நைட்டு 2 மணி 3 மணி ஆகுது தூங்குறதுக்கு. ஆனால் நான் வந்து குரூப் 1 குரூப் 2க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். சரி, நாம் பட்ட கஷ்டம் வந்து வேறு யாரும் குரூப் வரக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் இல்லாமல் பெரிய ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கொடுக்குறோம். நிறைய பெரிய பெரிய அகாடமிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த புக்கு படிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. இதே ஸ்டாண்டர்டரை அவங்க வந்து பல வருஷம் முன்னாடி தெரிஞ்சுட்டு அப்படி ஸ்டூடெண்ட்டை வாங்குறாங்க. இந்த நிலமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மாறும். நான் 1000 ரூபா இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அஃபோர்டபுள், எனக்கும் அஃபோர்டபுள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுறேன். உங்களுக்கு வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து கட் ஆஃப் லெவல் வர மட்டுமே படிக்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் படிக்கிறோன்னா நம்ம சீனியர்ட்டியோ இல்லை யூடியூப்லேயோ பார்ப்போம், மினிமம் கட் ஆஃப் ஃபார் குரூப் 4, மினிமம் கட் ஆஃப் ஃபார் குரூப் 2. இதை வந்து பார்ப்போம். இதை பார்த்துட்டு தான் அடுத்து படிக்க ஆரம்பிப்போம். 165 எடுத்தால் போதும், 170 எடுத்தால் போதுமா, இந்த சேஃப் ஜோனில் நம்ம இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளை நாமளே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தள்ளிக்கிட்டு படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். 170 எடுத்தால் போதும், அதுக்கு குறிப்பிட்ட சில டாபிக் மட்டும் படித்தா போதும், 170 ஈஸியாக எடுத்துடலாம், இதுக்கு மேலே எடுக்கண்டாம் அப்படின்னு நாமளே கம்மி பண்ணிக்குவோம். இதே ஸ்டேட் லெவல் ரேங்க் ஏம் பண்ணிங்கன்னா
ஒரு 165 தான் கட் ஆஃப். ஸ்டேட் லெவல் ரேங்க் 180 இருக்குன்னா 15 மார்க் நம்ம எதில் விட்டுறோம், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்லாம் பிளான் போட்டு நிறைய படிப்போம். ஸோ கட் ஆஃப் லெவலில் வர மட்டும் படிக்காங்க. ஸ்டேட் 50 அட்லீஸ்ட் ஸ்டேட் 50ஆவது ஏம் பண்ணுங்கள். குரூப் 1 குரூப் 2லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஏம் பண்ணுங்கள், அப்போ தான் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் யாருமே நிறைய பேர் ஒழுங்காகவே படிக்கிறதில்ல. முக்கியமாக சயின்ஸ் சப்ஜெக்ட் யாருமே படிக்கிறதில்ல. குரூப் 4ல் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து சயின்ஸ் படிக்காமல் இருப்பாங்க. போன வருஷம் ஒரு எக்ஸாம் நடந்திருக்குன்னா, அதுவும் குரூப் 4 நடந்திருந்ததுன்னா 165 தான் கட் ஆஃப் வந்திருக்கும். 164 எடுத்திருப்பாங்க நிறைய பேர். எதிலடா குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா சயின்ஸ் தொட்டிருக்கே மாட்டாங்க. சயின்ஸ் அட்லீஸ்ட் படிச்சிருந்தா 5 மார்க் கிடச்சிருக்கும். கட் ஆஃபோட 5 மார்க் எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் படிக்காமல் இருக்கிறது தான் இன்னொரு ஃபெயிலியருக்கான காரணம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹிஸ்ட்ரிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, ஐஎன்எம்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, பாலிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதே அளவுக்கு சயின்ஸு, ஜாகிரபி, கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாமே 1 மார்க்னா 1 மார்க் தான். 1 மார்க்கில் போனவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். ஓகேவா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்டேட் ரேங்க் ஏம் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எக்ஸாம் எழுதி முடித்தா அடுத்த நாளே ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் ஏம் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃபு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரூப் 1 தவிர்க்காதீங்க. குரூப் 1க்கே ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ஜிஎஸ்ஐ இப்போவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. குரூப் 2 குரூப் 4லாம் உங்களை தானாக தேடி வரும். குரூப் 2ல் மெயின்ஸ் நாம் படிக்கணும். குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களை தானாக தேடி வரும். தானாக தேடி வர மாதிரி மட்டுமே வைங்க. அதுக்குன்னு தனி எஃபோர்ட் போடுற மாதிரி வைக்காதீங்க. ஓகேவா? ஸோ இந்த குரூப் 1 பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1000 rupeesக்கு இந்த சொன்னல ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் அதோட நோட்ஸ் வந்து கொடுக்குறோம். வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக இருக்கும், பிரிண்ட் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மாடல் நோட்ஸு, மாடல் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்மளோட வெப்சைட்லேருந்து மெட்டீரியல் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. 150+ டாபிக் டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கும் 25 கொஸ்டின். எல்லா யூனிட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட்டு, அப்புறம் மொத்தமாக டோட்டலாக ஃபுல் டெஸ்ட்டுன்னு எல்லா டெஸ்ட்டுமே வெப்சைட்டில் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் 1000 rupees தான். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 1க்கு படிங்க. குரூப் 2 குரூப் 4 வந்து தானாக தேடி வரும். ஸோ அந்த மாதிரி நிலைமையை நீங்கள் உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கோங்க. தேங்க்யூ.